ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கேஷுவல் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் முக்கியமான ஒரு வீடியோ, அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து நிறைய ரூல்ஸு கவர்மெண்ட்டால் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓபிசி சர்டிஃபிகேட் நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். அதாவது பிசி எம்பிசிஏ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஓபிசின்னு சொல்லுவாங்க. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எந்த விதமான ஒரு சலுகைகளோ இல்லை கவர்மெண்ட் ரிலேட்டடாக எது பண்ணுறதுனாலும் ஓபிசி சர்டிஃபிகேட் கம்பல்சரி வந்து தேவைப்படும் கவர்மெண்ட் ஜாபுக்கு எல்லாத்துக்குமே. ஓகேவா? அதன்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ வாங்கியிருந்தாலுமே இந்த மார்ச் 31 வந்து முடிஞ்சிட்டு இருக்கும். ஓகேவா? ஏப்ரல் 1லேருந்து புதுசாக தான் வந்து அப்ளை பண்ணணும். ஓகேவா? யாருக்காச்சும் அப்ளை பண்ணணும், ஓபிசி சர்டிஃபிகேட்டில் டேட் பாருங்கள், கண்டிப்பாக வந்து முடிஞ்சிருக்கும். யாருக்காச்சும் அப்ளை பண்ணணும், ரினிவல் பண்ணணும்னா என்ன டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா ரொம்பவே வந்து முக்கியமானது. அது மட்டும் இல்லாமல் இது உடனே வந்து கிடச்சிடாது. முன்னாடியே வாங்கி வச்சினா தான் மற்ற எல்லாத்துக்குமே நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டடாக வரும்போது எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். முக்கியமான அப்டேட்டு இது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் மஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்டேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பர் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ரீசெண்டாக வந்து ஃபார்மர் ஐடி கார்டு அப்படின்ட்டு ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டது தான். ஓகேவா? இதை பற்றி டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனை நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். ஓகேவா? அதாவது ஃபார்மருக்குன்னு ஐடி கார்டு வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வந்து கட்டாயம் வந்து லிங்க் பண்ணணும். அதே மாதிரி அந்த கிசான் பணத்தொகை எல்லாம் வருதில்ல விவசாயிகளுக்கு, அது கூட அதனால் கம்பல்சரி மார்ச் 31 லிங்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இல்லைனா ஏப்ரல் 1லேருந்து பணம் வராது அப்படின்ட்டு. அதனால் வந்து இன்னுமே லிங்க் பண்ணாதவங்க லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதை யாராச்சும் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஃபார்மர் ஐடிக்கு கன்ஃபார்ம் வந்து அப்ளை பண்ணி தரேன். ஓகேவா? இதுவுமே வந்து ஒரு முக்கியமான அப்டேட். விவசாயிகளுக்கு எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபில் ஒர்க் பண்ணுறவங்க, ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறவங்க, இல்லை வந்து ஓய்வூதியதாரர்கள், பென்ஷன் வாங்குறவங்க இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து அகவிலைப்படி அது வந்து 2% வந்து உயர்த்துறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஏப்ரல் 1 முதல் வழங்கப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து இது நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயே ஆல்ரெடி வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். இப்போ ஏடிஎம் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாதத்துக்கு நீங்கள் 5 முறைக்கு மேலே ஏடிஎம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, அதனோட சார்ஜஸ் ரூ. 21லேருந்து ரூ. 23 வரலும் உயர்த்தியிருக்கிறாங்க ஆர்பிஐ. ஓகேவா? இதுவரைலாம் ரூ. 21 கட் பண்ணியிருந்தாங்க. இதுக்கப்புறம் ரூ. 23 கட் பண்ணுவாங்களாம். இது வந்து பார்த்திங்கன்னா, மே 1 முதல் அமலுக்கு வந்து வரப்போகுது. அதனால் வந்து இனிமேலாச்சும் அப்படி யூஸ் பண்ணாமல் இருங்க. ஓகேவா? எல்லாருமே வந்து யூபிஐ மேபி வந்து பயன்படுத்தினா இதை நீங்கள் தவிர்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சுங்கச்சாவடி கட்டணம், அதாவது டோல்கேட்டில் வந்து ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு 40 சுங்கச்சாவடிகளில் கட்டணம் வந்து உயர்த்திருக்காங்க. ரூ. 5லேருந்து ரூ. 25 வரலும் உயர்த்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மற்ற சுங்கச்சாவடியிலையுமே சரி, செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து உயர்த்தப்படலாம் அப்படின்றதையும் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து மொத்தம் ஒரு 40 சுங்கச்சாவடியில் கட்டணம் வந்து உயர்த்தியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஒரு அப்டேட் வந்து நீங்கள் ஆல்ரெடி பட்ஜெட்லேயே வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதாவது பெண்களின் பேரில் நம்ம ஏதாச்சும் வீடோ இல்லை வந்து மனையோ இல்லை அசையா சொத்துக்களோ பதிவு செய்கிறப்போ அதில் வந்து 1% பதிவு கட்டணம் வந்து குறைக்கிறது வந்து ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து அமலுக்கு வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 10 லட்சம் வரையில் வரலாம் சொத்துக்களை வந்து நம்ம பதிவு செய்கிறப்போ 1% டிஸ்கவுண்ட் வந்து கொடுப்பாங்க அப்படின்ட்டு தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பெண்கள் பேரில் பதிவு பண்ணுறப்போ. அதுக்கடுத்து 100 நாள் வேலை திட்டம் நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். அதில் வந்து பார்த்திங்கன்னா, 2025-26ஆம் நிதியாண்டுக்கு ரூ. 336 வந்து ஊதியத்தை வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. இது வந்து ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வந்து வருது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா? யூபிஐ, கூகுள் பே, ஃபோன்பே, அமேசான் பே எல்லாம் யூஸ் பண்ணுறோம்ல. அதில் வந்து ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து மாற்றிருக்காங்க. அதாவது நீங்கள் இப்போ பேங்க் கூட ஒரு மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அது ஆக்டிவ்லேயே இல்லை, 3 மாதத்துக்கும் மேலே ஆக்டிவ்லேயே இல்லைன்னா, அந்த சேவையை வந்து நாங்கள் டிஸ்கன்டினியூ பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுதான் மொபைல் நம்பர் கூடயும் அண்ட் பேங்க்கில் நீங்கள் கொடுத்துருப்பீங்கள்ல மொபைல் நம்பரு, அது 2ம் வந்து சேமாக இருக்கணும், ஆக்டிவ்லேயும் இருக்கணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா யூபிஐ வந்து கேன்சல் பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னுமே வந்து பேன் கார்டோ, ஆதார் கார்டோ லிங்க் ஆகாதவங்க ஏப்ரல் 1 முதல் வந்து அவங்களுக்கு ஒரு சில
கட்டுப்பாடுகள் வந்து விதிக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. யாருக்காச்சும் பேன் கார்டு, ஆதார் கார்டு லிங்க் பண்ணாம இருந்தா, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு எனக்கு WhatsAppல மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு லிங்க் பண்ணி குடுக்குறேன். நம்ம சேனல்ல நெறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? எப்படி லிங்க் பண்றது? எப்படி லிங்க் ஆயிருக்கான்றது எப்படி செக் பண்ணுறது அப்படின்ட்டு அதனோட லிங்க்கும் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா சுகர் மாத்திரை, தொற்று நோய்க்கான மாத்திரை, இதய நோய்க்கான மாத்திரைலாம் இருக்குது இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா 400 அத்தியாவசியமான மருந்துகளின் விலைகள் வந்து உயர்த்த போகிறாங்க. அது ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வருது. 1.74% அதிகரிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் 2022, 25 சென்ட்ரல் கவர்மெண்ட் பட்ஜெட்டில் நிர்மலா சீதாராமன் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி. அதாவது வருஷத்துக்கு 12,00,000 வர வருமானம் ஈட்டுறவங்களுக்கு வந்து எந்த விதமான தனிநபர் வருமான வரி செலுத்த தேவையில்லன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? வருஷத்துக்கு 12,00,000 ஏர்ன் பண்ணுறவங்க. அதுக்கு வந்து தான் வந்து ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வரும் அப்படின்ற மாரி தெளிவா வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நீங்க வருஷத்துக்கு 12,00,000 சம்பாரிச்சீங்கன்னா, நீங்க எந்த விதமான டேக்ஸும் வந்து கட்ட தேவையில்ல. அதுக்கு மேல போனா தான் வந்து கட்டுற மாரி இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. பாருங்க, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே மஸ்ட்டா வந்து ஷேர் பண்ணுங்க. எல்லாமே முக்கியமான இன்ஃபர்மேஷன தேடி தேடி தான் உங்களுக்கு வந்து இப்போ சொல்லியிருக்கேன். இத வந்து மஸ்ட்டா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்ல தெரியப்படுத்துங்க. ஏப்ரல் 1லேருந்து என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். இத வந்து மஸ்ட்டா ஷேர்